நேற்று பாஜக தலைமையில ஒரு டெலிகேஷன் கமிட்டி அவங்க வச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இதை விசாரிக்கணும் அப்படின்ற அந்த கருத்தை அவங்க முன்வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நேரோ ரோட்ஸ்ல வந்து பெர்மிஷன் கொடுத்ததே தப்பு அப்படின்ற அந்த கருத்தையும் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாருங்க சார்? நான் அரசியலுக்காக சொல்ல சார் உங்களுக்கு. அதே வந்த அந்த உண்மை கண்டறியும் குழுவா, இந்த உண்மை கண்டறியும் குழு மணிப்பூருக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதா இருந்திருக்கும். கும்பமேளாவுக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதா இருந்திருக்கும். குஜராத்தில் பாலம் இடைஞ்சப்ப அந்த உண்மை கண்டறியும் குழு போயிருந்தா ஒரு ஏற்புடையதா இருக்கும். ஆக எங்கெல்லாம் பாதிப்புகள் இருந்ததோ அங்கெல்லாம் போகாத உண்மை கண்டறியும் குழு கரூருக்கு மட்டும் வந்து உண்மையை கண்டறிவதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. உள்ளபடியே விசாரணை ஆணையம் முழுவதுமா விசாரிக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு எதிர்மறையான கருத்துக்களை முன் வச்சாங்களோ அவங்களையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. யாரெல்லாம் இதுல சொன்னாங்களோ அந்த கருத்துக்களை அவங்க உண்மை கண்டறியும் குழு கிட்ட நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர்கிட்ட வந்து பேச முயற்சி எடுக்கிறாரு, ஒரு பெரியவர் சொல்றாரு ஒரு கருத்தை, என்ன நடந்துச்சு, யார் மேல தவறு, மாவட்ட நிர்வாக தவறான அவர் தெளிவா சொல்றாரு. மாவட்ட நிர்வாகம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணவர் கூட வந்து வேற ஒரு கருத்தை திணிக்க முயற்சிக்கிறாரு. பட் ஆனா வந்து அவர் அந்த கூட்டம் நடத்தின கட்சியை தான் சொல்றாரு. கூட்டம் நடத்தின கட்சி தான் வந்து சரியா ஏற்பாடு பண்ணலன்னு அவர் அந்த கருத்தை சொல்றாரு. ஆக எடுத்திருக்கக்கூடிய அந்த அவங்க உண்மை கண்டறிக்குள்ள அவங்க எடுக்கட்டும், கருத்துக்களை யாருனாலும் சொல்லி விசாரணை ஆணையத்தின் முன்பு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். யார் சைடு தவறு இருக்கு, என்ன தவறுகள் இருக்குங்கிறத விசாரணை ஆணையத்துக்கு முன்னாடி போய் அவங்க கருத்துக்கள் சொல்லட்டும். ஆணையம் இறுதியா முடிவெடுக்கும். இல்ல அரசியல் நான் சொல்லல, அரசியல் ரீதியான சொல்லல. அவங்களுடைய கருத்துக்களை அவங்க கேட்கறாங்க. கேட்ட 2-3 பேர்த்துக்கிட்ட எனக்கு பார்த்த ஒரு கருத்து, அவர் வந்து அந்த அரசியல் கட்சி சரியா செய்யலன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அந்த கருத்துக்களை விசாரணை ஆணையத்தில் சொல்லும் போது அதற்கான ஆவணங்கள் அவங்க கேட்கும்போது கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கல, சரியா தவறான விசாரணை ஆணையம் தானே முடிவெடுக்கும். அதுல விசாரணை ஆணையத்தினுடைய இதுல நாங்க எதுவும் தலையிட முடியாதுல்ல. இப்ப நான் சொல்ற கருத்து அது சரியா இருக்காதுல்ல. அதனால அவங்க விசாரிக்கப்பட்ட உண்மையை கண்டறிவுக்குள்ள எங்கெல்லாம் போக வேண்டியதெல்லாம் போகாம விட்டாங்க. இங்க வந்திருக்காங்க, பரவாயில்ல, வரட்டும், சந்தோஷம், வரவேற்போம். அவங்களும் உண்மையை கண்டறிஞ்சு ஆணையத்திட்ட சொல்லட்டும், விசாரிக்கட்டும். சார், எந்த சம்பவமா இருந்தாலும் சரி, நீங்க சொன்ன சம்பவத்திற்கும் எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சரும் நேரில் சென்று அவர்களுக்கான ஆறுதலை சொல்லி அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் யார் பாதிக்கப்பட்டாலும், எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டாலும், எந்த தேசத்தில் பாதிக்கப்பட்டாலும் அரசு அவர்களுக்கு துணை நிற்கும். அதுல குறிப்பா முதலமைச்சர்கள் முன்னின்று அவர்களுக்கு துணை நின்று அவர்களை காப்பாற்றக்கூடிய இடங்கள்ல ஒரு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அது எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, எந்த நாட்டில இருந்தாலும் சரி. வெளிநாடுகளில் பாதிப்பு இருக்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி நிற்குது. வெளி மாநிலங்களில் பாதிப்புங்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி இருக்கு. எங்க ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் வந்து வட இந்தியால சுற்றுலா போயிட்டு பாதிக்கப்பட்ட பொழுது அங்க வந்து அவர் கூட்டிட்டு வந்து மருத்துவ சிகிச்சை டெல்லியில கொடுத்து திரும்ப சென்னையில வந்து அவர் எங்க முதலமைச்சரை சந்திச்சு நன்றி தெரிவிச்சுட்டு போனார். அதுபோல ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை தான், நல்ல சூழலை தான் முதலமைச்சர் உருவாக்கிட்டு இருக்காங்க. உயிரிழந்தவர்களோட குடும்பம் உட்பட பல பகுதிகளில் பொதுமக்கள் வந்து காவல்துறை சரியான பாதுகாப்பு வசதிகள் செய்யலன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பேட்டிகள் மூலமா பார்த்து அதுதான் சார் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டக்கூடிய செய்திகள் இருக்கு. அதே சமூகம் நீங்க ஒரு செய்தியை மட்டும் பாக்குறீங்க, ஒரு செய்திகளை மட்டும் பாக்குறீங்க. சில அரசியல் இயக்கங்கள் தவறுதலாக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு மனப்பான்மையோடு எடுக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை மட்டும், உங்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டி எவ்வளவு பேர் பதிவிட்டு இருக்காங்க, அது நீங்க பாக்கணும்ல. இதுல எத்தனை பேர் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாக்கணும்ல. பாராட்டக்கூடிய மக்கள், நீங்க இன்னும் 27 குடும்பங்களுக்கு நாங்க போனோம்ல, போன வரைக்கும் அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா? 108 பேர் பாதிக்கப்பட்டு காயமடைஞ்சவங்க அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேரில் போனவங்க எதுவும் குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களா? நான் கூட இன்னைக்கு காலையில பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, யாரோ ஒருத்தர் சமூக வலைத்தளத்துல பார்த்தேன் கத்தியில கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு கேட்டேன், நான் கத்தியில கிழிச்சிருந்தா அவங்க எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க? அப்ப அந்த சமூக வலைத்தளத்துல வரக்கூடிய செய்தி, ஒருவர் ஒரு பாதிப்பு, ஒரு ரத்த காயம் ஏற்படுகிறது, ஒரு கத்தியில கிழிச்சிடறாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு போயிருக்கணும்ல, போயிருக்கணுமா இல்லீங்களா?